ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைய நாள் மெய்ப்பனின் சத்தம் சங்கீதத்தின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 16-17 நான் வாசிக்கிறேன். அநேக துன்மார்க்கர் உள்ள செல்வ திரட்சியை பார்க்கிலும் நீதிமானுக்குள்ள கொஞ்சமே நல்லது. துன்மார்க்கருடைய புயங்கள் முறியும், நீதிமான்களையோ கர்த்தர் தாங்குகிறார். ஹல்லேலூயா. துன்மார்க்குடைய செல்வ திரட்சியை பார்க்கலும் நீதிமானுக்கு இருக்கிற கொஞ்சம் நல்லது. இப்போ பேசின பாருங்களேன், துன்மார்க்கருடைய செல்வம் பெரிதாய் சொத்துக்களை வாங்கி குவிச்சு போட்டிருக்கான். எனக்கு தெரிந்த கேள்விப்பட்ட ஒரு நபர், ரொம்ப 35 வயசு கூட ஆகலை, 36 வயசு நினைக்கிறேன். 500 கோடிக்கு மேலே சம்பாதிச்சிட்டார். ஒன்றும் பெரிய பணக்கார குடும்பமும் கிடையாது, ஆனால் சம்பாதிச்சிட்டார். சொத்து இல்லை, நகை பணம் எல்லாம் எப்படின்னா அடிதடி வெட்டு குத்து, புள்ள கூட கிடையாது. கொலை கொள்ளை கட்ட பஞ்சாயத்து, இப்படியே ஒரு பெரிய தொகை சம்பாதிச்சாச்சு. ஆனால் என்ன பண்ண முடியலன்னா 35 வயசுக்கெல்லாம் ஆளை முடிச்சிட்டாங்க கதையை. யோசிச்சு பாருங்க, அவனுடைய துன்மார்க்க வாழ்வு ஒரு நல்ல முடிவை பார்க்கவே முடியல. பாருங்க, நிறைய சொத்துக்கள் தான், நிறைய பணம் தான் இருக்கும்போது பயங்கர ஆட்டம் தான். ஆட்டம் முடிந்து விட்டது. நிறைய நியூஸ் நம்ம பார்ப்போம்ல, நிறைய நியூஸ்ல அப்படித்தான் ஆடி தீர்த்திருப்பாங்க. ஆனால் வசனம் சொல்லுகிறது, துன்மார்க்குடைய செல்வ திரட்சி பெருசா இருக்கலாம், ஆனால் அதெல்லாம் அந்த புயத்தை கர்த்தர் முறிச்சிடுவாரா. எத்தனையோ நபர்கள் துன்மார்க்க அந்த பலத்துல ஓடுறவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அடியாள் பணபலம், அடியாள் பலம், அட்வொகேட் வக்கீல் பலம், இப்படி நிறைய என்ன சொல்றது, அரசியல் இன்ஃப்ளூயன்ஸ், இதெல்லாம் வச்சுக்கிட்டு பண்ணிடலாம்னு சொல்லிட்டு போறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்களுக்கு இருக்கிற செல்வ திரட்சியை பார்க்கலும் துன்மார்க்கருக்கு இருக்கிற செல்வ திரட்சியை பார்க்கலும் நீதிமானுக்கு கொஞ்சம் நல்லது. அந்த கொஞ்சத்துல பயம் இருக்காது, அந்த கொஞ்சமான ஆசீர்வாதத்துல கலக்கம் இருக்காது, அந்த கொஞ்சம் ஆசீர்வாதத்துல மகிழ்ச்சி இருக்கும், நிறைவு இருக்கும். கொஞ்சமா இருக்கிற அந்த சொத்துல, கொஞ்சமா இருக்கிற அந்த ஆசீர்வாதத்துல நீதியா உழைச்சி கஷ்டப்பட்டு வந்து வாங்கின அந்த இடத்திலேயோ வீட்டிலேயோ இல்லது நம்ம சாப்பிட்ற பொருளை இருக்கிற மகிழ்ச்சி வேறொன்றில் கிடையாது. ஹல்லேலூயா. துன்மார்க்குடைய பயங்களை கர்த்தர் முறிக்கிறார். ஒருவேளை நீதிமான் தளர்ந்து போயிட்டான், இல்லை உடஞ்சி போயிட்டான்னா அவனை விடமாட்டார். வேதம் சொல்லுகிறது, அவர் தாங்குகிறாரா, கர்த்தர் தாங்குகிறார். நீதிமானை கர்த்தர் தாங்குகிறார். எனக்கு அன்பானவர்களே, நீங்க முறிஞ்சு போய் விழுந்து விட தேவன் விட மாட்டார். உங்களை எழுந்து கம்பீரமாக நிற்க வைப்பார். நீங்க அவருடைய வார்த்தையின்படி நடக்கிறவங்க, நீங்க அவரை சார்ந்து வாழ்றவங்க, அவரை விசுவாசிக்கிறவங்க, உங்களை விட்டுருவாரா? விடவே மாட்டார். ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்களை தாங்குகிறவரே ஸ்தோத்திரம். எங்களுடைய கொஞ்சத்துல எங்களை நீங்க ஆசீர்வதித்து சமாதானத்தை நிறைவாய் கொடுக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த பிதாவை உங்களுடைய பிள்ளைகளை பாருங்க, உங்களை ஆசீர்வதிங்க. இந்த பிள்ளைகளுடைய தேவைகள் எல்லாம் சந்திங்க கர்த்தாவே. இந்த பிள்ளைகளை நீர் தாங்குவீராக, கைவிடாதிரும் ஆண்டவரே. மனதை நிறைவாக்கும், மன மகிழ்ச்சியாக்கும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you. Bye bye.